நீண்ட கால முதலீடு தான் என்னுடைய நோக்கம். 10 வீதமோ 15 வீதம் வீழ்ச்சி அடைந்தும் இருக்கலாம். இப்போ தற்போது பங்குச்சந்தையிலே நேரடியாக முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை கடந்த காலத்துடன் ஒப்பிடுகின்ற போது நிச்சயமாக ஒரு அதிகரித்த போக்கை காட்டுகின்றது. புதிதாக வருகின்ற முதலீட்டாளர்கள் அவர்கள் ஒரு லாப நோக்கத்தோடு குறுகிய கால லாபத்தை பெறுவதற்கா அல்லது நீண்ட காலத்திலே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவா, எந்த அடிப்படையில் இது முதலீடுகள் அதிகமாக வருகின்றன? பொதுவாக யார் பங்குச்சந்தைக்கு முதலீடு செய்ய வந்தாலும் அவர்கள் முதலாவது சொல்லுகின்ற வாசகம் நீண்ட கால முதலீடு தான் என்னுடைய நோக்கம் என்று. நீண்ட காலம் என்று எதென்றால் 1 வருடமோ 2 வருடமோ 5 வருடம் நான் இதை பார்க்கப் போவதில்லை என்ற அடிப்படையிலே தான் எங்களிடம் நீண்ட கால முதலீட்டை நோக்கி வருவார்கள். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் சென்றதன் பிறகு பங்குச்சந்தையிலே குறித்த பங்கு சில வழிகளில் அதிக விலைக்கு சென்றிருக்கலாம். தாங்கள் வாங்கிய விலையினும் பார்க்க ஒரு 10 வீதமோ 15 வீதம் சென்றிருக்கலாம், அல்லது 10 வீதமோ 15 வீதம் வீழ்ச்சி அடைந்தும் இருக்கலாம். அந்த நேரத்திலே அதை பார்க்கின்ற பொழுது இதை உடனடியாக விற்று விடுவோமா, அதிகரித்தால் விற்று விடுவோமா, வீழ்ச்சி அடைந்தால் அவசரப்பட்டு அதிக விலை கொடுத்து வாங்கி விட்டேனே என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கும். இந்த கவலையுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், இந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு அவர்கள் நீண்ட கால முதலீட்டை நோக்கி செல்லவில்லை, குறுங்கால முதலீட்டைத்தான் மனதிலே வைத்திருக்கிறார்கள். என்னால் 1 மாதம் 2 மாத பங்கு சந்தையிலே வரக்கூடிய வளர்ச்சி வீழ்ச்சிகள் அவர்களுடைய மனநிலையிலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்துகிறது. ஆகவே பங்குச்சந்தைக்கு வருபவர்கள் எல்லோரும் நீண்ட காலம் என்று சொல்லிக்கொண்டு வருவார்கள். பங்குச்சந்தைக்கு வந்ததன் பிறகு பங்கினுடைய விலை ஏற்றத்தை பார்த்து அல்லது இறக்கத்தை பார்த்து தங்களுடைய நீண்டகால திட்டத்தை குறுங்காலமாக மாற்றிக்கொள்வார்கள். இதுதான் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்ய வருகின்றவர்கள் விடுகின்ற பிரதானமான பிழை. முதலீட்டாளர்கள் இந்த ஒரு உணர்வை பொதுவாகவே வெளிப்படுத்துவது அவர்களுடைய ஒரு தூரநோக்கு சிந்தனையற்ற எண்ணத்தை இதிலே காட்டும்.